நானும் கவினும் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தோன்னா ஈவெண்ட் பண்ணுற டைமில் மச்சான் ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாமாடா, எவ்வளோ மச்சான் 7,000 தான் இருக்குறான், டே அவன்கிட்ட 10,000 இருக்கான், கேள்றா வெயிட் பண்ணுறா அப்படின்னு பேசின டைம்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தடவை நான் அப்போ போயிருந்த டைமில் மச்சான் இங்கே இடத்துல உன்னோட போஸ்டர் இருக்குடா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை விஷ் பண்ண அவரோட முதல் படத்துக்கு. ஸோ அந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கோம், பாடியிருக்கோம். ஸோ அப்போ டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு ஃப்ரெண்டாக திரையில் பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மாதிரி பக்கத்துல இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ கவின் மச்சானுக்கு ஃபஸ்ட்டு நன்றிகள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மச்சான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். செம்ம ஜாலியாக பயங்கர ஹாப்பியாக தான் வந்தேன். இப்போ அவங்க சதீஷ் சொன்ன இந்த ஃபீமேல் வருஷம் என்ன மாதிரி அண்ணான்னு சொன்னாங்களோ, சதீஷ் சொன்னே நீங்கள் அப்படி கூப்பிடல, என்ன எப்படி கூப்பிடலாம்? தவறுனேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஏன்னா படங்கள் பண்ணுறோம் அப்படின்றது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஜென்ரலாக ஈவெண்ட்டுக்கு வந்தோன்னா யோசிப்போம், ஓகே மொத்தம் 10 பேர் ஆளுக்கு 2 நிமிஷம் பேசுனாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஈவெண்ட் முடியும், அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாம், இப்படி தான் இருக்கும் மைண்ட் செட்டு. அப்படி இல்லாமல் அங்கேருந்து இந்த ஸ்டேஜை பார்க்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்டாக நடிக்கிறோம், லீடாக பண்ணுற ஒருத்தரோட, ஹீரோவை பண்ணுற ஒருத்தரோட ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அந்த கேரக்டர் அந்த பர்சன் உண்மையில நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் அது அவ்வளோ பெரிய ஒரு பிளெஸிங்னே சொல்லலாம். ஏன்னா நானும் கவினும் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தோன்னா ஈவெண்ட் பண்ணுற டைமில் மச்சான் ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாமாடா, எவ்வளோ மச்சான் 7,000 தான் இருக்குறான், டே அவன்கிட்ட 10,000 இருக்கான், கேள்றா வெயிட் பண்ணுறா அப்படின்னு பேசின டைம்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தடவை நான் அப்போ போயிருந்த டைமில் மச்சான் இங்கே இடத்துல உன்னோட போஸ்டர் இருக்குடா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை விஷ் பண்ண அவரோட முதல் படத்துக்கு. ஸோ அந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கோம், பாடியிருக்கோம். ஸோ அப்போ டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு ஃப்ரெண்டாக திரையில் பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மாதிரி பக்கத்துல இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ கவின் மச்சானுக்கு ஃபஸ்ட்டு நன்றிகள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மச்சான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல உயரங்கள் போக வாழ்த்துக்கள். ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே அதில் ட்ராவல் ஆகணுன்றது ஆசை. அண்ட் சதீஷ் அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசுனது வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துப்பாரு. அண்ட் ஒவ்வொருத்தரை பற்றி மென்ஷன் பண்ணோம், ஹீரோயின் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தெரியும். அண்ட் எடிட்டர் சார் அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நான் சரி பாம்பேலேருந்து ஏதோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, ஏன்னா கவினை விட அதிகமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது இவர் தான். எடிட்டில் ஷார்ட் மாற்றுவார நான் கேட்டேன். சரி அதுக்கப்புறம் என்ன நினச்சேன், சரி அதாவது சில டைம் வருவாங்கள்ல காஸ்டிங் கோஆர்டினேட்டர், அந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்க பாம்பேலேருந்து, இவருக்கு இப்படி ஒரு பெரிய டீம் இருக்கேன். மச்சான் யாரா இவர், சென்ட்டு வாசம் தூக்குது, கலர் மோதிரம் 5-6 சட்டை, இவர் தான்டா நம்ம படத்தோட எடிட்டரா எதுக்குடா 5 சட்டை மாத்துறாரு, அதுவும் ஆக்சசரிஸும் மாறும். ப்ரோ பக்காவா பண்ணியிருக்கோம் ப்ரோ, அமேசிங்காக வந்திருக்கு ப்ரோ. அப்புறம் தான் இந்த சாமி இங்கே வாங்க, நீங்கள் எடிட்டிங்னு சொல்லலை. கண்டிப்பாக டார்லிங் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பெரிய ஆக்டராகவும் வரத்துக்கு வாழ்த்துக்கள். அவரும் எடிட் பண்ணி அவரும் நடிக்கலாம். ஒரு பிளெஸ்ஸிங் நடக்கும். யோசிச்சு பாருங்க, என்னோட பிளெஸ்ஸிங் என்னோட அப்பா VTV கணேஷ் சார், அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு பையன் நான், அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நீங்கள் ஷூட் இன்னொரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவர் ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுற விதம் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த ஜாலியை தாண்டி நிறைய நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவார். நம்ம பெரிய டேக்அவே இருக்கும். இன்னும் அந்த வைபா, இன்னும் அவ்வளோ யங்கா, இன்னும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அவருடைய மைண்ட் செட் மட்டும்தான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்றது அவரோட பழகும்போது தெரியும். தேங்க்யூ சார் ஃபார் ஆல் த அமேசிங் லெசன். தேங்க்யூ. அண்ட் டிஓபி சார், அவர் அமேசிங்கான ஒர்க் பார்த்துருக்கோம், இதுலேயும் நீங்கள் பார்ப்பீங்க, ரசிப்பீங்க. அண்ட் ஜென் மார்டின், இனிமேல் நீங்கள் ஜெம் மார்டின் என்று அழைக்கப்படுது. எல்லாருக்கும் பேர் மாற்றி எப்படின்னு எனக்கு தெரியாது. அவர் கண்டிப்பாக பெரிய மென்ஷன் பண்ணணும். இந்த படத்தில் சிறப்பான பாடல்கள் கொடுத்ததுக்கும், அடுத்து நான் பண்ணுற படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டரு, அதுக்கு நல்ல பாடல்கள் கொடுக்கறதுக்கும் பெரிய நன்றிகள் டார்லிங். அதையும் நீங்கள் சீக்கிரத்தில் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அதுலேயும் கலக்கிடுவோம். தேங்க்யூ. ஸோ இந்த அழகான ஜேர்னியில் கதை சொல்கிறப்போ ஒன்று சொன்னாங்க, படத்தோட பேர் வந்து கிஸ் அப்படின்னாங்க. சரி எப்பயும் போல தான் ஹீரோ ஜாலியாக இருப்பார், நம்ம கூட இன்னும் வேடிக்கை பார்க்க முடியாச்சா. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஹீரோக்கும் அந்த காட்சிகள் இல்லாமல் இவங்க கூட நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களும் அவரும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஜென்ரலாக சொல்லல, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை என்ற மாதிரி ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் கடைசி வரைக்கும் முத்த காட்சி நமக்கு வரவே வராது என்று அப்படின்னு எழுதிடலாம் நினைக்கிறேன். ஸோ அப்படி நிறைய விஷயங்கள். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. அந்த ஜேர்னியில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி
நமக்கு பிடிச்சவங்களோட இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாடல்களும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டோட அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் ராகுல் அண்ணனுக்கு. ஏன்னா அவரும் வந்து செம்ம ஸ்வீட்டு. இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரை தெரியும். ஸ்டார்டிங் டைம்லேருந்தே பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் எல்லாத்துக்கும். ஸோ அண்ணனுக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். என்டையர் டீமுக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் வெளியே சேர்க்கும். ஸோ உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் மீண்டும் முன்னே பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ.